ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலான ஒரு சீக்ரெட்டான விஷயந்தான் இன்றைக்கி எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி என்னம்மா சீக்ரெட்டான விஷயம் பண்ண போகிறீங்க என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு மிளகாத்தூள் தான் நான் அரைக்க போகிறேன். அந்த மிளகாத்தூள் மசாலா தான் நான் காட்ட போகிறேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் எங்கள் மாமியார் அரைப்பாங்க. அவங்கள பார்த்து நான் இப்போவும் அதே 23 வருஷம் ஆகுது, இன்னமும் நாங்கள் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் 1.5 கிலோ தனியாக 1.5 கிலோ காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேன். அதுக்கு எல்லா பொருளுமே 150 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மிளகு கொட்டி நல்லா வறுத்து கொட்டிக்கணும். ஏன்னா இப்போ வெயில் அடிக்கல, அதனால் காய வைக்க முடியாது, அதனால் லைட்டாக வறுத்துக்கிறேன். சரிங்களா? மஞ்சள் மட்டும் 1/4 கிலோ போட்டுக்குங்க. சரிங்களா? 1/4 கிலோ போட்டால் தான் கலர் கரெக்டாக இருக்கும். மஞ்சள் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் மஞ்சள் மட்டும் நான் 1/4 கிலோ போட்டிருக்கேன். மிச்சம் எல்லா பொருளுமே 150 தான். பாருங்கள், மஞ்சளை கொட்டி வறுக்கிறேன். மஞ்சளை கொட்டி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சரிங்களா? சீரகம் 150 கிராம் போட்டிருக்கேன். சீரகமும் போட்டு வறுத்துக்கலாம். இப்படியே ஒரு பொருளாக வறுத்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா வெயில் இல்லாதாலும் இந்த மாதிரி நான் வறுத்து கொட்டிக்கிறேன். இல்லைனா வெயில் இருந்தால் காய வச்சுட்ருப்பேன். 2 நாள் முருகலாக காய வச்சா நல்லா இருந்திருக்கும். வெயில் இல்லாதாலும் சரி, நம்ம மிளகாத்தூள் இல்லை, நம்ம கடைத்தூள்லாம் செட் ஆகாது, அதனால் நான் வறுத்து கொட்டி அரைக்கிறேன். சரிங்களா? சீரகம் வறுத்து கொட்டிட்டேன். இதுக்கப்புறம் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், கடலைப்பருப்பு 150 கிராம் போட்டிருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப காரெல்லாம் விடக்கூடாது, சும்மா அந்த சூடு ஏறினா போதும். சரிங்களா? போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இதையே நம்ம தூக்கி கொட்டிக்கலாம். சரிங்களா? கொட்டிட்டு அதுக்கப்புறமா எல்லா பொருளும் என்ன நான் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெருங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், 150 கிராம் பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயம். இந்த பெருங்காயம் போட்டு தான் நான் மிளகாத்தூள் அரைப்பேன். இன்னொன்று பெருசு வரும், அது வரல, அதனால் இப்போ இந்த பொடிசாக வாங்கி வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா வறுத்துக்கலாம். இது பொரியும் அந்த பெருங்காயம். அந்த பதத்தில் தான் நம்ம எடுத்து கொட்டணும். சரிங்களா? பாருங்கள், நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம தூக்கி கொட்டிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நல்லா பொரியுது, கலர் மாறுது பாருங்கள். அப்படியே நல்லா பொரியும். அப்போ தான் மிஷினில் ரஃப்பாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? பொரியுது. நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம தூக்கி கொட்டிக்குவோம். சரிங்களா? ஒரு பொருளாக வறுத்து கொட்டிடுவோம். நல்லா சூடு ஏறின பிறகு இந்த பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள் கொட்டிட்டேன். இப்போ சுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 கிலோ மிளகா தனியாவுக்கு 100 கிராம் சுக்கு நம்ம உடம்புல கொழுப்புலாம் சேராது, நம்ம வயிறு தொப்பையும் உழுவாது, அதுக்காக தான் சுக்கு போடுறது. சரிங்களா? 100 கிராம் சுக்கு. நம்ம சும்மாலாம் சுக்கு எதையும் போட மாட்டோம், அதனால் மிளகாத்தூளில் போட்டு நல்லா அரைச்சிடலான்னு சொல்லிட்டு சுக்கு போட்டு வறுத்து கொட்டிட்டேன். கடுகு 150 கிராம். கடுகும் லேசாக பொரிய விட்டால் கசப்பாயிடும் குழம்பு. லேசாக ஒரு கிண்டி அப்படியே தூக்கி கொட்டிக்க வேண்டியதான் சூடு ஏறினோன்னா. சரிங்களா? கடுகு தூக்கி கொட்டிடுங்க. நல்லா சூடு ஏறினோன்னா போதும், பொறிப்படக்கூடாது. பாருங்கள், நான் தொட்டு பார்க்குறேன். சூடு லைட்டாக ஏறினோன்னா நம்ம தூக்கி கொட்டிடுவோம். சரிங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் போடுறது சிறுபருப்பு போட்டிருக்கேன் நான். எங்கள் வீட்டு மசாலா இத்தனை பொருள் நாங்கள் போட்டு அரைக்கிறோம், அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சரிங்களா? மீன் குழம்பு, காரக்குழம்பு எல்லாத்துக்குமே எங்கள் தூள் நல்லாயிருக்கும். சாம்பார் எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இவ்வளோவில் போட தேவையில்ல, கம்மியாக போட்டு அரைச்சி பாருங்கள். சரிங்களா? சிறுபருப்பு 150 கிராம் போட்டு வறுத்துட்டேன். இப்போ உளுந்து 150 கிராம் போட்டிருக்கேன். பாருங்கள், உளுந்து 150 கிராம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா துவரம் பருப்பு 4 பருப்பு 150 சுக்கு மிளகு எல்லாமே 100 சரி. சுக்கு சீரகம் எல்லாம் 150 சுக்கு மட்டும்தான் 100 கிராம், மிச்சம் எல்லாமே 150 தான். சரிங்களா? பாருங்கள், துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பையும் போட்டு நம்ம வறுத்து கொட்டிக்குவோம். எல்லா பொருளும் என்னென்ன மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், சுக்கு, கடுகு, மஞ்சள், பூண்டு 1/4 கிலோ. இது 1/4 கிலோ பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம கொட்டும்போது அது ஊதிக்கணுமா, அந்த தோல் போயிடும். சரிங்களா? அதனால் இந்த 1/4 கிலோ பூண்டையும் போட்டு நான் அரைச்சிடுவேன் நான். அப்போ நம்ம குழம்புக்கே பூண்டு போடனா கூட ஞாபகம் இல்லைன்னு வைங்க, அந்த குழம்பு பூண்டு போட்ட மாதிரியே வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் பூண்டு போட்டு அரைச்சிடுவேன். 1/4 கிலோ பூண்டு உதுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்து கொட்டிக்குவோம். சரிங்களா? ரொம்பலாம் வறுக்காதீங்க, லைட்டாக வறுத்தா போதும். சரிங்களா? வறுத்து கொட்டிக்குங்க. இதுக்கு நான் தேவையான பொருள் மொத்தமாக நான் கடைசியாக நான் சொல்கிறேன். சரிங்களா? தனியாகவும் போட்டு வறுத்துக்கிறேன் நான். தனியா, மிளகாய் எல்லாமே போட்டு நான் வறுத்துக்கிறேன். சரிங்களா? இதுக்கு மிளகாத்தூளுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா தனியா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சுக்கு, கடுகு, மஞ்சள், பெருங்காயம், 4 பருப்பு, கூட கருவேப்பிலை, பூண்டு 1/4 கிலோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், தனியாவை போட்டு நான் வறுத்து எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கலாம். சரிங்களா? தனியாவை போட்டு நான் தூக்கி கொட்டிடுறேன். இந்த காஞ்ச மிளகா போட்டு வறுக்கிறேன். இல்லை, காஞ்ச மிளகா காரம் விடாதீங்க, அப்புறம் நம்ம மூக்கெல்லாம் நெடி எடுக்கும். லைட்டாக ஸ்லோலியே வச்சு வருங்க. சரிங்களா? அந்த சூடு ஏறுற அளவுக்கு நல்லா ஸ்லோலியே வச்சு வறுத்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்களுக்கு 6 மாதம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாத்தூள் நாங்கள் 3 கிலோ அரைச்சோம்னா 6 மாதம் வச்சுக்குவோம். எங்களுக்கு
அதேமாதிரி நீங்கள் அரைச்சி பாருங்கள் எப்படின்னு. கருவேப்பிலை பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ போடணுமோ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் போட்டால் நம்ம சாப்பிட்ருவோம். எப்போ சாப்பாட்டில் இருந்ததுன்னா தூக்கி நம்ம கீழே வச்சுருவோம் தனியாக. இதில் போட்டோம்னா நமக்கே தெரியாது சாப்பிட்ருவோம் சரிங்களா. அதனால் நான் நிறைய கருவேப்பிலை போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை. மிளகாத்தூளே வாசனையாக இருக்குது சரிங்களா. எல்லாத்தையும் வறுத்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா, தனியா, எல்லா மசாலா பொருளும் வறுத்து கொட்டியிருக்கிறேன், கருவேப்பிலை சரிங்களா. இதெல்லாமே நம்ம ஆற வச்சுட்டோம். கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சரிங்களா. அரைச்சிட்டு வந்துடலாமா, மிஷினுக்கு போய்ட்டு வந்துடுறோம் நாங்கள் சரிங்களா. பாருங்கள் கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நமக்கு உடம்புல இருக்க சூடெல்லாம் தனியும். அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சிட்றேன். இந்த இதுக்கு வந்து ஒரு 50 கிராமுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன், 40 கிராம் போட்டிருக்கேன் 3 கிலோவுக்கு சரிங்களா. போய் நாங்கள் மிஷினில் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 கிலோவும் 250 கிராம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் மிளகா தனியாக 3 கிலோன்னு சொன்னேன். அவங்க எடை போட்டு காசு வாங்கினாங்க, 200 வாங்கினாங்க இதை அரைக்கிறதுக்கு. அப்புறம் நான் அதில் எடை அவங்க போட்டு பார்த்து தான் வாங்கினாங்க. 5 கிலோ 250 கிராம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அரைச்சி திருப்பி அவங்க கொடுக்கும்போது அதேமாதிரி இடையில வச்சேன் என்ன தான் இருக்குன்னு பார்த்தா 5 கிலோ 300 இருந்தது. அதனால் சரி அவங்க தானே நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு சவுண்ட் இல்லாத எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. நீ தான் பண்றம்மா. ஆமாம், அதனால தான் நான் இடம் மிஷினில் வச்சுட்டு எடுத்துகிட்டு நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஏமாறுவோம். ஆனால் இந்த தடவை எங்களுக்கு 50 இது வந்து அதிகமாக வந்துருக்குது. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சின்னு வந்துட்டேன். இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா அவங்களே ஆற வச்சு கொடுத்துருவாங்க காய வச்சு. அதனால் நம்ம பிளாஸ்டிக் பக்கெட் தானே சூடோடு போட்டிருக்காங்களோ ஒன்றும் பயம் இல்லை. அவங்க ஆற வச்சு தான் கொடுப்பாங்க, நமக்கு ஆற்றி கொட்டி ஆற வச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து மறுநாள் தான் நான் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா இதை நான் 6 மாதத்துக்கு அப்படியே இருந்துடும் சரிங்களா. ஒன்றுமே ஆகாது. இன்னும் பூச்சி வரும் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே வராது, நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மிளகாத்தூள் இதுதான் சரிங்களா. எப்போ பாரு நான் மீன் குழம்பே செய்கிறேன்ல, இந்த தூளில் செஞ்சால் தான் எங்களால் சாப்பிட முடியும் சரிங்களா. ஆல் இன் ஒன். நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள்.